WiFi அடாப்டர், ஸோ யூஎஸ்பி டாங்கல் எப்படி ஒன்றாலும் சொல்லலாம். அதுதான் இந்த வீடியோவில் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஆட்நெட் ஆட்நெட் தான் இந்த வீடியோவில் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன், ஒயர்லெஸ் ஸ்பீடு, ஸ்டாண்டர்ட், செக்யூரிட்டி எல்லாமே கொடுத்துறாங்க. சாஃப்ட் ஏபியும் இதில் இருக்குன்றாங்க. சாஃப்ட் ஏபினா என்ன தெரியுமா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் போட்டுருவோம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இது டிரான்ஸ்மிட்டும் பண்ணும். ஸோ ஒய்ஃபை ரிசீவர்னால் ரிசீவ் தான் பண்ணணும், இல்லை டிரான்ஸ்மிட்டும் பண்ணுறதுக்கு இது வந்து டிரான்ஸ்மிட்டும் பண்ணும். ஆனால் டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்காது, கம்மியான டிஸ்டன்ஸுக்கு தான் டிரான்ஸ்மிட் பண்ணணும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபங்க்ஷன் வந்து ரிசீவ் தான் பண்ணும், டிரான்ஸ்மிட்டும் பண்ணும். ஸோ ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 600 Mbps ஸ்பீடு. உள்ளே பிரித்து எப்படி இருக்குன்னு எல்லாமே பார்த்துடலாம். ஸோ எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக நம்மளுக்கு ஒய்ஃபை சிடி வந்துடும். நீங்கள் எந்த பிராண்டை எடுத்தாலும் சரி, கண்டிப்பாக ஒய்ஃபை சிடி கொடுத்துருவாங்க. அப்படியே கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தாராளமாக நெட்டில் தட்டுங்க ஒய்ஃபை டிரைவர்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வந்துடும். அதில் எப்படி சொல்கிறது, மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே ஓகே ஆகிடும். ஒய்ஃபை டிரைவர்னு நீங்கள் தட்டினாலே உங்களுக்கு நிறைய டிரைவர்ஸ் வந்துடும். அதில் ஃபஸ்ட்டு டிரைவர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துவோம். எந்த ஒரு டிவைஸ், எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி. ஸோ நீங்கள் ஆட்நெட்டு, குவாண்டம், இப்படி எந்த பிராண்ட் இருந்தாலும் கண்டிப்பாக எடுத்துவோம். ஒரு சிலது ஸோ ஒரு 2-3 டிரைவர்ஸ் இது பண்ண சொல்ல எடுத்துக்குவோம் மேக்ஸிமம். அப்படி எல்லாம் பிராண்ட் நேம் தெரியுமா, அந்த பிராண்ட் நேம் போட்டு தட்டுங்க, கண்டிப்பாக வந்துடும். அதை டவுன்லோட் பண்ணுங்கள், சரியாயிடும். ஸோ சிடின்றது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 400 வந்துடுது. மேக்ஸிமம் எம்ஆர்பி 400, 400 தான் நம்மளுக்கு வரும். ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். நீங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க, என்னோடய சிஸ்டத்தில் ஒய்ஃபை இல்லை அப்படின்னு சொல்லி தாராளமாக இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். இல்லை லேப்டாப்பில் இருக்கிற ஒய்ஃபை வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு, ஸோ 2-3 இயர்ஸ் ஆகிடுச்சு, அந்த ஒய்ஃபை வந்து சரியாக வேலை செய்யலை, இல்லை ஒர்க் ஆகலை, அப்போது இந்த ஒய்ஃபை அடாப்டர் கூட நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இல்லை என்னோடய லேப்டாப்பில் ஒய்ஃபையே இல்லை, என்னோடய சிஸ்டத்தில் ஒய்ஃபை இல்லை, அந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக. ஸோ இதில் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி எடுத்து போடாதீங்க. ஸோ அந்த ஒரு அவசியமே நம்மளுக்கு வராது. இது ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். அப்பப்போ அன்ப்ளக் பண்ணி போடுறது. ஸோ லேப்டாப்பாக இருந்தால் கூட நீங்கள் ஜஸ்ட்டு ப்ளக் பண்ணி விட்டால் அது எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆக போகிறதில்ல. நீங்கள் பேக்கில் வச்சு ஸோ ட்ராவல் பண்ணாலும் சரி, அந்தமாதிரி டைம்லேயும் சரி, உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரதில்லை. ஸோ அன்ப்ளக் பண்ணாதீங்க, இதுதான் என்னோடய பெஸ்ட் அட்வைஸ்னு சொல்லலாம். அன்ப்ளக் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ஒன் டைம் மட்டும். ஸோ இதில் என்ன கஷ்டம்னா, ஃபஸ்ட் டைம் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணால் அவ்வளோதான். மற்றபடி எந்த டைம் எப்போ வேணாலும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஜஸ்ட்டு ப்ளக் அண்ட் ப்ளே தான் இது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.